ஒரு முக்கியமான விஷயம் பாப்பா சொல்றேன். ஐயா தண்ணி குடி. நீ ஓடி வந்த வேகத்தை பார்த்தா ஏதோ சென்சேஷனல் கான்ட்ரோவர்ஷியல் ஸ்கூப் நியூஸ் சொல்ல போறேன்னு நினைக்கிறேன். ஆமா ரைட்? எக்ஸாக்ட்லி சார். சொல்லு எல்லாரும் கேளுங்க. சார் நீங்க இத பாத்தீங்கன்னா என்ன எப்படி பாராட்ட போறீங்கன்னு எனக்கே தெரியாது. ஜர்னலிசம் படிக்கிற ஸ்டூடண்ட் இல்ல tegalcot.com ரிப்போர்ட்டர்னா அடிச்சு சொல்லுவீங்க. அப்படியா? அரசியல்வாதிக்கு ஏதாவது லஞ்சமா? இல்ல சார். சாமியார்களுக்கு ஏதாவது திருமணமா? இல்ல தீவிரவாதிகளின் திட்டமா? என்ன சார் அதெல்லாம் ரொம்ப யூசுவல். This is something very unusual. நீங்க பாத்துக்க மாட்டீங்க, படிச்சிருக்க மாட்டீங்க. பாருங்க சார். பாருங்க. பிரெட்டுக்கு ஜாம் தடவுற மாதிரி இந்த தடவிட்டு இருக்கேன். அந்த புட்டி பைய இது கண்டுக்காம அவகிட்ட என்னவோ பேசிக்கிட்டு இருக்கேன். நான்சென்ஸ் கேஸோ. ஹாய். நீங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸா? ஆமா கண்டுபிடிச்சிட்டீங்களா? நாங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ்னு. லைலா மஜ்னுக்கு அப்புறம் இந்த ரமேஷ் ஷீலாவும் தான் இல்லையா? யா அப்ப இவர் யாரு? நான் இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா? எங்க ரெண்டு பேர் காதலுக்கு பாலத்தை கட்டினது இவர்தான். சோ ஸ்வீட். பாலம் கட்டினது ஓகே. வண்டி ஓட்டுறது யாரு? போடா பிராடு. நல்லவன் நம்பி தான்டா உட்கார வச்சா. பாவி ஃப்ரெண்டா நீடா. டேய் ரமேஷ் எல்லாம் எவ்வளவுதான் உன்ன. சார் அங்க ஓட ஆரம்பிச்சு இங்க வந்து தான் நான் நிக்கிறேன். நான் ஒரு ரிப்போர்ட்டர் ஆயிட்டேனா சார்? எனக்கு எத்தனை மார்க் கிடைக்கும் சார்? கொடுப்பாங்க. இதே மாதிரி தான் டெய்லி ஹோட்டல்ல பார்க்ல எல்லாத்திலும் பார்த்துட்டு இருக்கோம்ல. இத பார், நியூஸ்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? நாம பார்க்காதவங்கள பத்தி எல்லா இன்சிடென்ட்ஸும் சென்சேஷனலா இருக்கணும். அப்பதான் ஆர்வமா படிப்பாங்க. தண்ணி குடிச்ச மாதிரி சப்புன்னு இருக்க கூடாது. சாராய அடிச்ச மாதிரி கிண்ணுன்னு இருக்கணும். வர செமிஸ்டருக்குள்ள உன்னுடைய போர்ஷன்லாம் முடிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? Who let that dog out? Whoa, whoa. Who let that dog out? Whoa, whoa. Who is that dog out? Whoa, 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 whoa. யாரு? பஞ்சாயத்து போர்டுல இருந்து வந்திருக்கா? ஆமா, கொசு மருந்து அடிக்க வந்திருக்கோம். எந்த பஞ்சாயத்து போர்டுல இப்படி டான்ஸ் ஷாருக்கான் ரேஞ்சி ட்ரெஸ் பண்ணி வராங்க? என்ன மாமா, என்ன தெரியலையா? மாமாவா? சரியா போச்சு போ. யாரு? பாக்கா மீனாட்சக்கா, என்ன தெரியுதா? எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே. கமான். நல்லா தெரிஞ்ச முகமா தான் இருக்கு. ஆனா யாருன்னு தெரியலையே. கிழிஞ்சுது. இதுக்கு நீ என்ன தெரியலன்னு சொல்லிருக்கலாம். அழகே. யாருமா இவன்? என்னடா குடும்பமே மப்புல இருக்கிறீங்களா? என்ன நல்லா யோசிச்சு பாரு அழகே. நீ கமான். தெரியல. முடிஞ்சு போச்சு. கோண புளியங்கா கொம்ப சுத்தி வாழக்கா யானை பாக பொண்டாட்டி பூனை குட்டி போட்டாலாம். சன்னாசி அழகே. சன்னாசி சன்னாசி. நம்ம சன்னாசி பையன் ஏன் நல்லா இருக்கேயா? நல்லா இருக்கேன்க்கா. எல்லாம் அழகா இருக்கவையா? இரியா மோர கொண்டறேன். இருக்குல்ல. என்னல டவுசரு? உன் தம்பித போட்டு வந்துட்டியா? டவுசரா? மாமா வெறும் வயல வாழும் பார்த்தா போதாது. கொஞ்சம் ஃபேஷன் டிவியும் பாருங்க. திஸ் இஸ் பர்முடாஸ். நான் என்ன முனஞ்சிப்பட்டில இருக்கேன், மெட்ராஸ் சிட்டில இருக்கேன். அங்கெல்லாம் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணோம். அப்புறம் இப்ப என் பேர் சன்னாசி இல்ல, சந்தோஷ். அட பாவி, உங்க அப்பா ஆசையா அவங்க அப்பன் பேரை வச்சான். அத போய் மாத்தி வச்சிட்டேல. நல்லா இருப்பியால நீ? டேய், அது துப்பாக்கி இல்லடா, கேமரா. ஏம்ல சன்னாசி, பட்டணத்துல என்ன வேலை பாக்க? வேலை ஐயோ வேலையா? அதுக்கு என்னக்கா, கையில தொழில் இருக்கு. அப்புறம் என்ன தொழில்? விட மாட்டானுங்க போல. அது சொன்னா உனக்கு புரியாத அழகு. வெத்தலைய வச்சு பித்தளை எடுக்கிறது. பாத்திர கடை. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். அப்படின்னா இது இங்கிலீஷ்ரா, சொன்னா புரியாதரா. கொஞ்ச நேரம் நோண்டாம இருறா. இந்த குடியா. அழகு, என்ன அழகா இருக்க. போகும்போது அதை கொடுத்துட்டு போயிருந்தேன். அந்த கேமரா முதல்ல கொடு. ஏயா மாசமானா உனக்கு என்ன சம்பாத்தியம் வரும்? மாசம் இவ்வளவுன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாதுக்கா. முதல் வாரத்துல கை நிறைய கிடைக்கும். மாச கடைசியில டல்லு தான். அப்ப தீபாவளி பொங்கலுக்குலாம் போனஸ் உண்டா? போனஸ் உண்டு. பொங்கலுக்கு ஒன்றும் பெருசா கிடைக்காது மாமா. ஆனா தீபாவளிக்கு கை நிறைய கலகலரா கிடைக்கும். அப்புறம் இந்த ஆடி தள்ளுபடி, எலெக்ஷன் கூட்டம், கோவில் திருவிழா, இதுக்கெல்லாம் கூட கிடைக்கும். ஓ, அப்ப எல்லாத்துக்கும் போனஸ் உண்டுன்னா புதுமையான ஆபீஸ் தான் இருக்கு. அப்ப உனக்கு மந்திரி போலீஸ்ல நல்லா தெரியுமா? தெரியும் மாமா. போலீஸ் என்ன 24 hours தேடிக்கிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது மாட்ட லபக்குன்னு தூக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு மேல பாஸ்மால? பின்ன இல்லையாடா அழகு, என் போட்டோவை அவங்க ஆபீஸ்லயே மாட்டி வச்சிருக்காங்கன்னா பாத்துக்க.
ஏலே உன் தொழில என் பிள்ளைக்கு கொஞ்சம் கத்து கொடுல. நாசமா போச்சு அழகே. இது ரொம்ப டிஃபிகல்ட்டான தொழில் அழகே. நானே சைனாவுக்கு போய் படிச்சுட்டு வந்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்தா என் வாயாலே உண்மையெல்லாம் புடுங்கிடுங்க போல. நான் வரணுங்க மாமா. ஒரு வா சாப்பிட்டு போய் அப்பு. அக்கா இப்ப நான் ரைஸே சாப்பிடுறது இல்ல, ஒன்லி பீஸா பர்கர், சம்டைம்ஸ் கஞ்சி களி. எனக்கு எதுவுமே இப்ப சாப்பிட நேரம் இல்ல. நான் வரேங்க மாமா. ஏம்பு பல தொழில் பாக்குறேன்னு சொல்லுத, உனக்குன்னு நிரந்தரமா ஒரு இடத்த பாத்துக்காப்பு. மாமா நம்மள மாமியார் வீட்டுக்கு அனுப்பாம விட மாட்டார் போல. இடம் நான் பாத்துக்கிறேன் மாமா, உடம்பு நீங்க பாத்துக்குங்க. எங்கடா என் ஒரு ஷூவை காணோம், என்கிட்டே வா. நீ அழகே வா. கோண கோண புளியங்கா கொம்ப சுத்தி வாழக்கா. ஏன் பாகம் பொண்டாட்டி பூனை குட்டி போட்டாலாம். ஏ கார்லாம் ஏறினதே இல்ல, என்ன ஏத்திக்கலாம். ஊர் கடைசியில இறக்கி விடல, நான் பாட்டு நடந்து வந்துருந்தேன். ஏறா டேய், அப்படி இல்லடா, இப்படி ஏறா. சொல்லணும்ல. சரியானவடா நீ. ரெடியா வண்டியா? ஏய் பாத்து உட்கார்றா. காருக்கு ஓனர் கூட உட்கார்ந்து அழகே. கார்ல வந்து எப்படி இருந்துச்சு? ஏய் ரொம்ப நல்லா இருக்குல. இப்படியே கார்ல போயிட்டே இருக்கலாம் போல இருக்கு. வாய மெட்ராஸ்க்கு எனக்கு பேச்சு துணையா இருக்கும். மெட்ராஸ் காலே இப்ப வேணாம்ல. அடுத்த மாசம் அப்பாக்கு உடம்பு சரியானோம்ல. நானு அப்பா அம்மா 3 பேர் சேர்ந்து வரோம். ஆமா நீ யாரு? நீ யாரு? மீனாட்சி. மீனாட்சினா மதுரை மீனாட்சியா? ஊர் பேரை சொல்லு. மோனஞ்சி பட்டி. என்னது முறைச்ச பாட்டியா? பாட்டி இல்ல அப்பு, மோனஞ்சி பட்டி. திருநெல்வேலியில திருநெல்வேலி சில்லா. என்னது சில்லாவா? சரி அதை விட ஒழுங்கா பதில் சொன்ன. நீ எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தியா? என்னை பார்த்து சொல்லிட்டு அடிச்சியா நீ? ஓ வணக்கம் சொல்லணுமா? வணக்கம் ஜாமி. நீ யாரு ராசா? என்னது நான் யாரா? யாரங்கே? இந்த பாட்டிக்கு நான் யாருன்னு தெரியலையா? என் பெருமையை கொஞ்சம் சொல்லு ஹரிஷ். பாட்டி, எங்க வீட்ல 1 கிலோ ஹார்லிக்ஸ் பாட்டில் இருந்துச்சு. அதை திருடி கலக்காம அப்படியே சாப்பிட்டான். பாட்டி, என் தம்பிக்கு போன வாரம் பர்த்டே வந்தது பாட்டி. அந்த கேக்க அவன் கட் பண்றதுக்குள்ள இவன் திருடி சாப்பிட்டான். அட துரோகிங்களா, உங்களுக்கு தானே பங்கு கொடுத்தேன். நீ கொடுத்தது 10% தானே. அட பாவிங்களா உங்க. வாங்க சீக்கிரம் ஓடிடலாம் வா. பாட்டி, அவங்க சொல்றத நம்பாதீங்க. என் வயிறை பாருங்க, என்னால அவ்வளோ சாப்பிட முடியாது. அவங்க போய் சொல்றாங்க பாட்டி. யாரா போய் சொல்றது? நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தானே தெரியும். கெஸ்ட் முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணிட்டல, உன்னை வந்து பேசிக்கிறேன். ஐயோ என்ன கொல்ல வராதே. வாடா இங்க. உன் தம்பியா? ஐயோ இவன் என் தம்பியா? இப்படி ரெட்டவால ஒரு தம்பி இருந்தா வீடு என்னத்துக்கு ஆகுது? ஏய் பிரியா, சத்யம் தியேட்டர் போலாமா? கேசினோ ராயல், பாண்ட் ஃபிலிம் டி. ஏய் அங்க பாரு, இங்கிலீஷ் படத்தை தாண்டி ஒரு ஃபைட் சீன் ஓடிட்டு இருக்கு. அங்க அடி வாங்குறது உன் லவர் பாஸ்கர் டி. ஆமாண்டி, எங்க அண்ணன் தாண்டி அடிக்கிறான். ஐயோ இப்ப என்ன பண்றது? இந்த புக்கு படி. இந்த மாதிரி கொலுத்துற என் அண்ணன் என்ன பார்த்தா அவ்வளவுதான் கொன்னே போடுவான். ஹீல்ஸ பார்த்தா ஏன் சொல்லி நடிப்பான். கடவுளே, என்னடி இது? வர முடியல. ஏய் போட்டு போடு. நான் கொடுக்கல சார். இந்த மூஞ்சிக்கு ஏன் தங்கச்சி கேக்குதா? சொல்றது கேளு சார். ப்ளீஸ் சார். வாமா தங்கச்சி வாமா. இவன் தானே அடிக்கடி உன்கிட்ட வந்து லவ் டயலாக் விடுறவன். அவன் சொல்றது போய் தானே. நீ உண்மையிலே அவனை காதலிக்கல இல்லமா? நீ மட்டும் இல்லன்னு ஒரு வார்த்தை சொல்லு. அவனை இங்கே அடிச்சு காலி பண்ணிடுறேன். நான் இவரை காதலிக்கிறேன்னா நான் தல ரூட்டே மாறுது. ஏய் என் தங்கச்சி அந்த மாதிரி பொண்ணுலடா. என் ஆத்தா அந்த மாதிரி அவளை வளர்க்கலடா. எனக்கு ஒண்ணு புரிஞ்சிடுச்சு. நீ மட்டும் இல்லன்னு சொன்னா நான் அவனை இங்கே அடிச்சு கொலை பண்ணிடுவேன். அதனால தானே நீ பயப்படுற. இப்ப என்னடி செய்யறது? இந்த மாதிரி ஆளெல்லாம் ஏன் நடிக்கிற? ஏன் அடிக்கிற? இவன் தமிழ்ல தானே சொன்னா நான் காதலிக்கிறேன்னு. உனக்கு புரியலையா? நீ எந்த தப்பு பண்ணாம ஏன் இவங்கிட்ட அடி வாங்குற? திருப்பி அடி இவனை, திருப்பி அடி. ஏய் நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? ஏய் நம்மள பத்தி சொல்லுவே. என்னடி சொல்றது? ஏய் சொல்றாங்க. நான் யார் தெரியுமா? யாரு? நான் யார் தெரியுமா? யாரு? ஏய் நான் யார் தெரியுமா? பரட்டு தெரியுமா? பரட்டையா? பரட்டியோட லவர். ஏக்கா வணக்கம்க்கா. ஏண்டா அக்காவுக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்கடா. நான் இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிட்டேன்னு அண்ணன் கிட்ட சொல்லுங்க. பங்கு பாட்டின்னு சொல்லுங்க. அண்ணனுக்கு தெரியும். வரட்டுமாக்கா? கிளம்பு. அண்ணன் கிட்ட சொல்லுங்க. வரேங்க. ஏய் மச்சான் வாங்கடா போலாம். போங்க போங்க போங்க. இங்க பார்த்த மாதிரி இருக்கே. பரட்டு. சென்சேஷனல் கோட்டியாச்சு. சார் நீங்க பரட்டு தானே? பரட்டு தான். சார் உங்களை பார்க்க ட்ரை பண்ணேன் ஆனா முடியல. உங்களை பேட்டி எடுக்கணும்னு வந்தேன். ஆனா அந்த டீ கடை போய் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா
இவ்ளோ பிஸியான ரோட்ல நீங்க தில்ல தனியாளா வரீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையா? அதானே உங்களை பார்த்தா மத்தவங்க பயப்படுறாங்களே. சார் இப்படி நடந்துகிட்டே கேள்வி கேட்கிறேன் சார். முதல்ல உங்க பயோகிராஃபில இருந்து ஆரம்பிப்போம். உங்க சொந்த ஊர் சார்? பேப்பர் கொண்டு எடுத்துட்டு வர மறந்துட்டேன் சார். சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். இது வந்துங்க. பிரியா பேப்பர் கொண்டு என்ன பேப்பர் கொடு சீக்கிரம். எதுக்கு எங்க இருக்க ரீ குடு எங்க குடு எங்க அத Oh my God! You idiot! Stupid! Oh, dirty fellow! எந்த பிளான் வேணா சொல்லுங்க, ஆனா தமிழ்ல சொல்லுங்க, புரியல சொல்லாதீங்க. You spoiled my dress, man. அது இந்த நானே தொடச்சு விடுறேன். Nonsense! Hey, what are you doing? Hey, don't touch! Take away! Nonsense! ஐயா, ஏதோ இங்கிலீஷ்காரனுக்கு போற நாம பேசிட்டு போறாரு. ₹5 ஸ்டாம்ப் 2 கொடுங்க. என்ன இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மார்க்கெட் மாதிரி கலகலப்பா இருக்கும். இன்னைக்கே இவ்வளவு சைலண்டா இருக்கு. எஸ்கேப் ஆயிட்டே. அங்க எஸ்கேப் ஆயி இங்க வந்துட்டீங்களா? நான் அப்படி என்ன கேட்டுவேன் இப்படி ஊழ்ந்தடிச்சு ஓடுறீங்க? நான் தான் பயப்படாதீங்க. எழுதுங்க. நீங்க எழுதி முடிச்சிட்டு கொஞ்சம் பேனா கொடுங்க, நான் அட்ரஸ் எழுதுறேன். ஓகே? ஆமா, ரோட்ல நம்ம தனியா வந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு இவ்ளோ பாடி கார்ட்ஸ் இருக்காங்கன்னு இப்பதான் தெரியுது. நீங்க பெரிய ஆளு சார். என்னது? டேய், அவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ்ரா. அப்படி எல்லாம் எட்டி பார்க்காத. அன்புள்ள அம்மாவுக்கு. ஓ, அன்புள்ள அம்மாவுக்கு. சரி. நான் இங்கு நன்றாக இருக்கிறேன். நீங்க நல்லதா இருக்கீங்க. உங்க தமிழ் தான் ரொம்ப ஆபத்துல இருக்கு. கல்வெட்டை விட மோசமா இருக்கு. சரி உங்க பர்சனல் மேட்டர்லாம் எனக்கு எதுக்கு? கொஞ்சம் பேனா குடிங்களா? ஐயே என்னங்க சார் இது? கம் யூஸ் பண்ணலாமே. சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் சார். ப்ளீஸ் சார் நீங்க ஓமையா இல்ல மௌன விரதமா? பொம்பளை கிட்ட பேச மாட்டீங்களா இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல பேச மாட்டீங்களா? சொல்லுங்க சார். நான் இவ்வளவு தூரம் கத்துறேனே, காட்டுசிக்கு ஒரு மரியாதைக்காக ரெண்டு வார்த்தை பேசிட்டு போக கூடாதா? சக்தி கோயில் இங்க இருந்தானே சொன்னா காணுமே. சன்னாசி ஏன் சன்னாசி வரல? அவன் தான் பேரை மாத்திட்டு தான் சொன்னான்ல. என்ன பேர் சொன்னா? சந்தோஷ். ஏ சந்தோஷ், ஏன் சன்னாசின்னு வரல? ஒருவேளை மறுபடியும் பேரை மாத்திட்டு இருப்பானோ? இப்ப வருவான். கோண புளியங்கா, கொம்ப சுத்தி வாழக்கா, நல்ல வேட்டைதான். கோண புளியங்கா, கொம்ப சுத்தி வாழக்கா, யானை பாக பொண்டாட்டி பூனை குட்டி போட்டாலாம். சந்தோஷ், நீங்களா பாடுனீங்க? ஆமா. இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் சந்தோஷ் சொல்லி கொடுத்தானா? சொன்னானே, சந்தோஷ் சொன்னானே. ஊர்ல இருந்து ஃப்ரெண்டு வருவான், நீ போய் கூட்டுவான்னா அதான் நானே வந்தேன். உங்களுக்கு அவ்வளவு ஃப்ரெண்டா? நான் தானே வேலையை வாங்கி கொடுத்தேன். எனக்கும் அந்த மாதிரி ஒரு வேலை வாங்கி கொடுக்குறீங்களா? பணம் கொஞ்சம் செலவாகுமே, பரவாயில்லையா? பணம் வச்சிருக்கா? சரி அப்படியே வா, பேசிட்டு போலாம். இன்னும் சந்தோஷம் காணோம். 8:30 மணிக்கு டான்னு வருவான், என்ன பார்க்காம போக மாட்டான். இன்னொரு வரைக்கும் காணோம். ஒன்னா பிரியாணி சாப்பிட்டு தான் போவான். சரி நீ வா, அவன் எப்படியும் வந்துருவான். சிட்டி 2 பிளேட் பிரியாணி கொடு. இப்பதானே சாப்பிட்டு போனேன். எனக்கு வேணாங்க. உனக்கு வேணானா எனக்கு பசிக்குதே. இந்த பாய் கடை பிரியாணி ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த விளம்பரத்துல தான் ஆரம்பிப்பான். ரெண்டையும் போட்டியா? ஏய் சந்தோஷ் வந்தான். அது யாரு? என்னையே உனக்கு தெரியாது. போடா, போய் சுடு தண்ணி கொண்டு வாடா. அந்த மாதிரி முடிக்கிறா, போடா. ஓசில திங்கிற கொழுப்படி பார்த்து தின்னு அடைச்சுக்க போகுது. பாஸ்டர் 3 ஆஃப் ஆயில். மத்தவன் காசுனா 10 கூட திம்பாங்க. நல்ல வேலை தட்ட முழுங்கல. தம்பி எவ்வளவு ஆச்சு? 72 ரூபா. 72? பார்சல் பில் விட்டானோ?
500 நோட்டா இருக்குது. கல்லா காட்டுற நேரத்தில் நம்ம கொடுத்தோம்னா நம்ம மேலே எரிஞ்சு விடுவானுங்க. தம்பி உங்ககிட்ட எதுனா சில்லறை இருக்குது? என்ன சோக்காய்க்கு இருக்கிறான் பாரியா. சுனாமி வந்து யாரையே தூக்குச்சு, இவனை மாதிரி ஆளுகளை தூக்காம விட்டுருச்சையா. சில்லறை கட்ட சில்லறை தரோம். இதெல்லாம் ஒரு பொழப்பு. இந்த 75 ரூபா 3 ரூபா டிப்ஸ். பில்லு வந்ததே பெருசு. என்ன பாக்குற? 500 நோட்டு இருக்குல்ல, அது சில்லறை மாத்தி ரவுண்டா உனக்கு கொடுத்துறேன். என்ன பிரியாணி சூடாக்குதாடா? சூடு சொரணை எல்லாம் இருக்குது. ஏய் போடா, போய் கிளாஸுக்கு போடா. நேரம் முடியோ. தம்பி சந்தோஷம் வர நேரமாச்சே, நீ இங்கேயே உட்காரு. சரி. இந்த இடம் சரிப்படாது. தம்பி என் கூட வா வா, நான் சொல்றேன். வந்தான், சாப்பிட்டான், பார்சல் கட்டிட்டான், அப்புறம் என்ன காசு கொடுத்தவே ரோட்டில் தான். இங்கே உட்காரு. ஓவரா டைட் ஆயிடுச்சு, கொஞ்சம் இரு. நான் போயிட்டு சந்தோஷம் கூப்பிட்டுக்கிட்டேன், அப்படியே சில்லற 500 ரூபாய் மாத்திக்கிட்டேன், நான் வந்துடுறேன். அது வரல இங்கே உட்காரணும். என்ன ஓகே? ஓம் நமச்சிவாய. ஈஸ்வரா, உன் பக்தனே எப்படி சோதிக்கிற? நான் என்ன உங்ககிட்ட 1000 பொற்காசா கேட்டேன்? என் லெவலுக்கு 4-5 பர்ஸு தானே கேட்டேன். ஆனா பண்ணாடிங்க எல்லாம் மாச கடைசின்னு பர்சுல பணமே வைக்காம வெறும் பஸ் டிக்கெட்டா வச்சிருக்கானுங்க. பிளேடு வாங்கின செலவு தான் வேஸ்ட். ஈஸ்வரா, இதுக்கு மேலேயே நீ மன இறங்கி எனக்கு ஹெல்ப் பண்ணல, அதுக்கப்புறம் உங்ககிட்டயே என் திருவிழாடல காட்ட வேண்டியதா இருக்கும். அங்கிள், என்ன ஆண்டவன் ஆங்கிலத்துல பேசுறாரு? அங்கிள் என்னப்பா? இந்த பைசா உண்டியல்ல போனோம், எட்ட மாட்டேங்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? பைசாவா? நீ என்ன பண்ணு, இந்த பைசாவை அங்கிள் பக்கத்துல வச்சுட்டு போயிடு. அங்கிள் தியானத்தை முடிச்சிட்டு அப்புறம் நானே போட்டுறேன். இல்ல நான் தான் போடுவேன். பாத்தியாப்பா, ஒரு சின்ன பையன் 10 ரூபா காசு என்ன நம்பி தர மாட்டேன்றான். என்ன நீ இன்னும் அந்த லோ லெவல்லே ஹை லெவல் தான். செல்லம், கூட யாரும் வரலையே. அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க, பிரசாதம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்பா, அவனை ஏன்டா இப்ப கூப்பிடுற? அவன் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு பொறுமையா வரட்டும். இப்போ அங்கிள் உன்னை தூக்குவனா உன் காசும் உன் கையால நீ போடுவியா? அப்பா அரிசி கடை வச்சிருக்காரு ராஜா, செருப்பு கடை வச்சிருக்காரு. ஓகேடா செல்லம், தேங்க் யூ அங்கிள். தேங்க்யூ. நான் தாண்டா உனக்கு சொல்லணும். சின்ன பிள்ளைகளை நம்பி ஆள்மார்க்கு முத்திரை இருக்கா, எங்க காணோம்? காசை உண்டியல்ல போட்டியாப்பா? போயிட்டானுங்களா? ஐயோ நான் இல்ல இது நான் சன்னாசில சந்தோஷ். இது நான் சந்தோஷல சன்னாசி. நான் இல்ல புளியங்கா கொம்ப சுத்தி வாழக்கா ஏன பாகம் பொண்டாட்டி பூனை குட்டி போட்டாளா சன்னாசி அழகு. எங்கடா உன் அழகான குடுமி? ஆமா, இன்னும் இது பர்மா பஜார் சட்டை, பாண்டி பஜார் பேண்ட், பக்கா மெட்ராஸ்காரன் ஆயிட்டு இருக்க. ஆமா, எப்போ வந்த நீ? ஏன் என்ன பார்க்க வரல? டாய், நான் மெட்ராஸ் வந்தேன்னா கோயிலாண்ட உன்னை தேடினேன், நீ இல்ல. ஓ, அந்த நேரத்துல வந்துட்டியா? அது அர்ஜென்ட் வேலையா ஆபீஸ்ல நான் 6 மாசம் வேலூர் அனுப்பிட்டாங்கடா. வேலூர்க்கா? அதெல்லாம் தொழில் ரகசியம். இன்னும் அதே தொழில் தானா? இன்னும் கேள்வி கேட்கற புத்தி உன்னுட்டு போல.